ஹலோ guys, வெல்கம் டு ரைட் சேனல். இந்த சேனல் புதுசு. நம்ம சேனல்ல பொறுத்த வரைக்கும் பைக் ரிலேட்டட் கண்டென்ட், டிராவல் வாக், மோட்டர் வாக் அண்ட் பைக்கோட ஈச் அண்ட் எவ்ரி பைக்ஸோட பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் அண்ட் அந்த பைக்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸ் முதற்கொண்டு நிறைய விஷயம் சொல்ல போகிறோம். இன்க்ளூடிங் டயர்ஸ், வாட் எவர், நம்ம சஸ்பென்ஷன் எல்லாத்தையும் பற்றி சொல்லுவோம். நல்ல இன்ஃபர்மேஷனாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த சேனலில். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ட்ராவல் வாக். லைவ் என்ஜாய் பண்ணுங்க. மக்களே, இது ஃபர்ஸ்ட் டிராவல் வாக் நம்ம சேனலோட. அண்ட் நம்ம இப்போ வந்து கல்லணை போயிட்டு இருக்கோம். திருச்சியில இருக்க கல்லணை போயிட்டு இருக்கோம். போகிற ரூட்ஸ் வந்து நாங்கள் எந்த டிஸ்டன்ஸ்ன்றதை விட, எவ்வளோ தூரன்றதை விட, அந்த ரூட்டை, அந்த ரோடோட நம்ம பைக், நம்ம அந்த வெதர், அதோட நம்ம அட்டாச் ஆகி ரைட் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வார்ம் டே. ஸோ அந்த ரைடை ஃபீல் பண்ணுன்றதுக்காக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது என்னோட ஃபர்ஸ்ட் வாக். நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பேன், நிறைய இடம் சில சொதப்பிருக்கலாம் மேபி. நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ கைண்ட்லி சப்போர்ட் மீ. பிரேக் பட்டக்கு பட்டக்கு அடிக்கிறாங்க. மக்களே, இந்த வீடியோவோட ஆடியோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் மோட்டோ விளாகிங் ட்ரை பண்ணுறேன். நிறைய மோட்டோ விளாகர்ஸ் பைக்கர்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் கொடுங்க. இதுதான் நம்ம கூட இருக்கிற ரைடர். ஸோ ஹாய். ஓகே ஓகே ஓகே. கல்லணை. மனுஷனோட டயர்ஸோட கிரிப்பு, அந்த மனுஷனோட ஸ்கில்ஸும் மாசுங்க. பயங்கரமா ரைட் பண்ணுவாரு. நம்ம சேனல்ல ஸ்பீடிங் அவ்வளோவா பண்ண மாட்டோம். இன்கேஸ் நீங்க டிராக்
கேட்டீங்கன்னா ஐ மீன் ட்ராக் அந்த டாப் அண்ட் செக் பண்றது கேட்டிருந்தீங்கன்னா வேணா அது வேணா பண்ணலாம். பட் ட்ராக் ரேஸ் மாதிரி கிடையாது. டாப் அண்ட் வேணா செக் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக கொடுக்கலாம், இன்ஃபர்மேஷனுக்காக பண்ணலாம். பட் ரேசஸ்லாம் நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். நம்ம வீடியோஸை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் வாக்கிங் அண்ட் பைக் பற்றின நாலேஜ் அது மட்டும்தான். மற்றபடி வேற எதுவும் கிடையாது. கான்ட்ரவர்ஷியலான கண்டென்ட்லாம் பேச மாட்டோம். ஐ மீன் நான் பேச மாட்டேன், வேற யாராச்சும் பேசினா கேட்டுக்குங்க. அண்ட் தென் மக்களே, நம்ம வந்து இப்போ ஒரு வில்லேஜ் ஏரியாக்குள்ளே வந்துட்டோம், ரோட்ஸில் வந்துட்டோம் அப்படின்னா இன்னும் வே மோர் கான்சியஸாக ரைட் பண்ணணும். ஏன்னா எப்போ யார் உள்ளேருந்து திடீர்னு விளையாட்டுத்தனமாக விளையாண்டு பட்டுன்னு உள்ளே வந்துடுவாங்க, சொல்ல முடியாது. நம்ம ரைட் பண்ணுறோன்னா நமக்கு தான் அந்த ரைடர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். போகலாம் கல்யாணம் வந்தாச்சு. சுற்றிலேருந்து யாராச்சும் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் பிடிக்கணும் கன்செப்ட் கொடுங்க, லைக் போட்டுருங்க. வாவ், நல்லா இருக்கே. பாருங்க பசங்க எவ்வளோ ஜாலியாக இறங்கி விளையாண்டுட்டு இருக்காங்க, ஜாலியாக தம்புறாங்க. சூப்பரா இருக்கு. ப்ரோ இன்னும் நான் ஃபுல்லா ஓபன் பண்ணல ப்ரோ. நல்லா ஓபன், நிறைய தண்ணி இருக்கு. ஃபுல்லா ஓபன் பண்ணிருந்தாங்கன்னா ஒரு மாதிரி ஃபாக் மாதிரி மேல வரைக்கும் அடிக்கும். இப்போ லைட்டா தான் இருக்கு. ஃபுல்லா நிறைய தண்ணி வந்து ஃபுல்லா திறந்து விட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். நம்ம இன்னைக்கு இங்க ஃபுல்லா சுத்த பார்க்க முடியாது. சுத்தி ஓகே. நம்மளுக்கு வந்து இங்க ஃபுல்லா சுத்தி பார்க்க முடியாது. இப்போ இந்த ரைடையும் ரோட்டையும் என்ஜாய் பண்ண முடியும். நல்லா எல்லா பக்கமும் அழகா இருக்கு. இது அன்னைக்கு முதல்ல தப்பா வேற படிச்சேன். காலேஜ்ல மேம் முன்னாடி அசிங்கமா போச்சு. சொல்லு. ஓகே, அதுல கண்டியூர்னு போட்டு நம்ம போர்டு போட்டோம். ரொம்ப அழகான ஒரு பைக் ஓட்டுறதுக்கும் கார்ல வரதுக்கும் சரி, ஒரு மாதிரி நல்ல ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு ரோடு. டைம் பாஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ரோடு பக்கத்தில் இந்த ரோடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் போக பார்க்கலாம். அசென்ட் கேமும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் போக நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க. நல்லா இருக்கும் ரோடு. ஓகே, ஏன் ப்ரோ அந்த இடத்துல ஸ்லோ பண்ணுறீங்கன்னா 85 மில்லியன் பட்டன் ரொம்ப ஸ்லோவான மாதிரி ஆகிடுச்சிங்க. அதுவா எடுத்தோடனே ஸ்பீடிங் பண்ணி எதையாச்சும் பஞ்சாயத்து இழுத்து விட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ரொம்ப ரொம்ப ஸ்பீட்லாம் போகணும். ஆக்சுவலாக நம்ம க்ரூஸ் பண்ணுற மாதிரியே க்ரூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். இது தஞ்சாவூருக்கு போகிற ரோடு தான். இந்த என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரோட்டில் வந்து நிறைய சேஃப்டிஸ் கார்னர்ஸ் எல்லாம் இருக்குமா. பைக்கில் போகிற இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம், காரில் போனாலும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ரோட் சூப்பராக இருக்குன்றாரு. பார்ப்போம்.
மனுஷன் கார்னர்ல என்ட்ராயிட்டாங்க. நம்மளும் என்ட்ராய் வெளில வந்துட்டோம். அண்ட் ஒன் மோர் திங் நம்ம ரைட் பண்ணும்போது ஒரு சேஃப்டிக்காக சொல்றேன், நிறைய குழந்தைங்க ஏதாச்சும் முன்னாடி போற மாதிரி வர மாதிரி நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னா பைக் முடிஞ்ச வரை ஸ்லோ பண்ணிடுங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க அப்படிதான் சின்ன பையன் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த பையனும் வந்து அண்டர் 16 தான், பைக்கை விட்டு ஏத்திட்டான். அந்த பையனுக்கு பிரேக்கிங் கண்ட்ரோல் பண்ண தெரியல, ஆக்சிடென்ட் நடந்து. ஆடு இருக்கு, ஆடு சொன்னல. நம்ம இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு ரூரல் ஏரியாஸ் இல்லை வில்லேஜ் சைடுக்குள்ள இந்த மாதிரி வரோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் அலர்ட்டா இருக்கணும் ஹைவேஸ்ல ரைட் பண்றத விட. ஏன்னா யாரு வேணா குழந்தைங்க உள்ள வரலாம், ஆடு மாடு இந்த மாதிரி கூட உள்ள வரலாம். ஏன் நம்ம பைக்கர்ஸோட ஃபேவரட் பர்சன் நாய் கூட உள்ள வரலாம். நம்ம தான் அலர்ட்டா இருக்கணும். நம்ம அது எப்படி போராடு தெரியுதா நம்ம ரைடரு கோ ரைடர் மனுஷன் ட்ராக்ல லெவல் 2 சர்டிபிகேட் வச்சிருக்காரு மக்களே, லெவல் 2. ரைட் கார்னர் அழகா எடுத்துக்கலாம், மிஸ் பண்ணியாச்சு. ரைட் கார்னர் எடுப்போம். ஜாலியா இருக்குங்கப்பா, நம்ம ஜோலியை முடிச்சிருக்கோம். அரசரோட கார்னரிங் கேப்பபிலிட்டி வேற லெவல்ல இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் வீடியோ வந்து அவரோட டயர்ஸ் பத்தி தான். மனுஷன் டயர்ஸ் வந்து வேற லெவல்ல யூஸ் பண்றாரு. அந்த டயர்ஸ ஒரு கம்பேரிசன் வேணாலும் சொல்லிடுறான், போட்டலாம். அந்த பட்ஜெட்ல இருக்க டயர்ஸோட கம்பேரிசன் சேர்த்து போட்டலாம். மனுஷன் டயரோட பொட்டன்ஷியல் பயங்கரமா யூஸ் பண்றாரு. நிறைய பேருக்கு இந்த டயர்ஸ் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது நம்ம ஊர்ல, பட் நல்ல டயர்ஸ். ஆண்டி என்னை பாருங்க, வந்துகிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்குள்ள வந்து என்னை சம்பவம் பண்ணிடுறாங்க. எவ்வளவு பூச்சி கொண்டிருக்காயா மனுஷன். மனுஷன் ப்ரோ இவ்வளவு தூரம் யூஸ் பண்ணிருக்கேன் ப்ரோ. இங்க பாருங்க, அவரு நம்ம பைக் ஸ்ட்ரைட்டா ஓட்டோம்னா இவ்வளவு தூரம் தான் இருக்கும். டயரோட ஃபங்க்ஷன் நம்ம பிளே அங்க ரோடுக்கும் டயருக்கும் இருக்க ஃபிக்ஷன் இவ்வளவு இந்த மிட்ல தான் இருக்கும்.
இவ்வளவு தூரம் வந்துச்சுன்னா பைக் அப்ப எந்த அளவுக்கு லீன் போயிருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க ப்ரோ. நான் உங்க அளவுக்கு நான் யூஸ் பண்ணது இல்ல ப்ரோ. சி, உங்க அளவுக்கு நான் இன்னும் வரல, இன்னும் கொஞ்சம் இருக்கு, கேப் இருக்கு. உங்க அளவுக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கு. பைக் வந்து R15 வெர்ஷன் 3 BS4 கார்னரிங் அடிச்சு அடிச்சு இதை தேய்ச்சிருக்கீங்களா இல்ல கீழே போட்டு தேய்ச்சிங்களா? இல்ல அது வந்து ட்ராக்ல விழுந்தது. இது ட்ராக்ல இதானது. இது பாத்தீங்கன்னா நமக்கு கார்னர்ல தெரிஞ்சது. கார்னர்ல தெரிஞ்சது. மனசாட்சி இருக்கா ப்ரோ உனக்கு? சைலன்ஸ் தேயிற அளவுக்கு ஓட்டிருக்கீங்க. நம்மளுக்கெல்லாம் புதுசாவே இருக்கே.